வந்து மார்கழி மந்த் ஸ்டார்ட் ஆகிட்ருக்கோம்ல, அதுக்கப்புறம் எடுத்த ஒரு விலாக் தான். மார்கழி மந்தில் வந்து இந்த மாதிரி இந்த 4 சைட்லாம் ஓப்பன் இருக்க மாதிரி பாருங்கள், ப்ளஸ் மாதிரி ஓப்பன் இருக்க மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி என்னோடய மதரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னென்னலாம் எனக்கு பெருசாக தெரில, அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால நானும் சரி அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கிறேன். சிலதெல்லாம் நம்ம ரொம்ப நோண்டக்கூடாது, இது ஏன் பண்ணுறீங்க அது ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, சரி அவங்களோட பிலீஃப் நம்ம கண்டிப்பாக இது பண்ணி தான் ஆகணும், மதித்து தான் ஆகணும். ஸோ அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் அதே மாதிரி பண்ணிடுறது. அண்ட் இதுக்கு கோலம் தேடுறதும் கஷ்டமாக இருக்குது. ஒரு சிலவங்க போடுறாங்க, பெரிய பெரிய கோலமாக போடுறாங்க, அதுக்கே அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எப்படிரா அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடுறாங்க. அண்ட் சில பேர் வீட்டில் ஸ்கூல் காலேஜ் அனுப்பணும், ஆஃபீஸ் அனுப்பணுமெல்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் லஞ்ச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பிரேக்ஃபாஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இது எப்போ எழுவாங்க, 3 o'clock 4 o'clock எழுந்து போடுவாங்களா, அப்படியெல்லாம் இருக்கும் எனக்கு. அண்ட் குட்டி குட்டி கோலம் போடுறவங்களுக்கெல்லாம் ஐடியாவே இருக்காது, இவங்க இவ்வளோ பெருசு பெருசாக போடுறாங்க அப்படின்னு இருக்கும். எனக்கும் சம்டைம்ஸ் தோணும் குட்டியாகவே போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, சம்டைம்ஸ் தோணும் ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக போடலாம் அப்படின்னு சொல்லி. அன்றைக்கி எனக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். அந்த கோலம் வந்து எப்படி சொல்கிறது, டைம் இருக்கும்போது கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம், டைம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் குட்டியாக போட்டுக்கலாம். அன்றைக்கி எனக்கு எப்படி இருக்கோ ஹெல்த்து, லைக் எப்படி சொல்கிறது, முதுகு வலி எந்த வலியும் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் கொஞ்சம் பெருசாக கூட போடுவேன். எனக்கு முதுகு வலியெல்லாம் இருக்கணும், ஒரு ஸ்டாரு ஒரு பூ அந்த மாதிரி போட்டு முடிச்சிடுவேன் நான் கோலம். மோஸ்ட்லி எனக்கு எப்படி இருக்கோ அன்றைக்கி அதை பொறுத்து தான். அண்ட் மோஸ்ட்லி நிறைய பேர் மார்கழி அப்படின்னு சொன்னாலே பெரிய பெரிய கோலம் தான் போட்டு நான் பார்க்குறேன் இதுவரை. ஒருவேளை நான் பார்க்குறது தான் அப்படி இருக்கா, இல்லை எல்லார் வீட்லேயும் அப்படி தான் போடுவாங்களான்னு தெரியல. ஆனால் மோஸ்ட்லி மார்கழினா கொஞ்சம் பெரிய பெரிய கோலம் தான் போடுறாங்க ஜென்ரலாகவே. ஆனால் இந்த ஏர்லி மார்னிங் எழுந்து போடுறாங்க. ஏர்லி மார்னிங் எழுந்தாலே கோல்ட் ஆகிடுது. அவங்களுக்கு எப்படி அந்த இம்யூனிட்டி பவர் இருக்குன்னே எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இத்தனைக்கும் அவங்கெல்லாம் நம்மளை விட பெரியவங்களாக இருப்பாங்க, ஒரு 50s அந்த மாதிரி இருப்பாங்க. அம்மா பாட்டி அவங்கெல்லாம் வச்சுக்கோங்களேன், 50s 60s 70s அந்த மாதிரி இருப்பாங்க. 20sலேயே நம்மளால் முடியல. டீனேஜ்லேருந்தே எனக்கு அந்த கோல்டு ப்ராப்ளம் இருக்குது. டீனேஜ்லேருந்தே காலையில் இருந்தால் எனக்கு கோல்டு வருது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அவங்களோட 20s 30s 40s 50s 60s அதுலலாம் கண்டிப்பாக எவ்ரி இயர் எழுந்து கோலம் போடுறவங்க விளக்கு வைக்கிறவங்களே நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் சில பேர் டெய்லி தலை குளிப்பாங்க, அதுவும் ஏர்லி மார்னிங்கே. எனக்கெல்லாம் நல்ல வெயில் டைமில் குளிச்சுட்டு நல்லா வெயிலில் தலை காய வச்சு ஒரு 3 to 5 days அந்த மாதிரி கண்டினியூஸாக குளித்தாலோ இல்லை அந்த மாதிரி பண்ணாலோ அப்போவே ஜுரம் வந்துடும். இவங்க எப்படி ஒரு மந்த்னா ஒரு 30 days 31 days அது ஃபுல்லும் அதுவும் ஏர்லி மார்னிங், அப்போ கூட காயாது தலை. எப்படிதான் இவங்க மேனேஜ் பண்ணுறாங்கன்னு இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஜலஸாக கூட இருக்கும், பொறாமலாம் இல்லை, லைட்டாக அப்படின்வாங்களே அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு. நமக்கெல்லாம் சுத்தமாக செட் ஆக மாட்டேங்குது. இவங்களுக்கு எப்படி இந்த வயசில் இவ்வளோ இம்யூனிட்டி பவர் இருக்குது, அதுவும் ஏர்லி மார்னிங் எழுந்து குளித்து இவ்வளோ பெரிய கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சமைக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து. ஏன்னா நமக்கெல்லாம் கோலம் போட்டால் அதுக்கே டயர்டாயிரும், போய் படுத்து தூங்கலாமான்னு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் சமைச்சு ஒர்க்கிங் உமன் எல்லாம் இருப்பாங்க. இதில் அவங்க மறுபடியும் ஒர்க்குக்கும் போகணும், வீட்டில் இருந்தாலும் அதுவும் சிம்பிள் இல்லை, வீட்டில் இருக்கிற வேலை எல்லாம் பார்க்கணும், அவங்கள அனுப்பிடுறதோட முடிஞ்சிடாது. அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், வீடு பெருக்கணும், கழுவணும், அப்பப்பா எத்தனை வேலை இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு என்ன டவுட்னா, இவ்வளோ கோலம் போட்டுடுறாங்க, இதுக்கே டயர்டாகிடுது. அவங்களுக்கு டயர்ட் ஆகுமா இல்லையானே ஒரு டவுட் இருக்குது. அதுக்கப்புறம் போய் எல்லா வேலையும் எப்படி பார்க்குறாங்க, என்ன தான் பண்ணுறாங்க, எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. எப்படி தான் பண்ணுறாங்களோப்பா. நம்மளாம் 20sலேயே நம்மளால் ஒன்றும் முடிய மாட்டேங்குது. இன்னும் 30s 40s எல்லாம் போனால் அவ்வளோதான் போல், பாட்டி ஆயிரும் 40sலேயே நம்ம நினைக்கிறேன். எனக்கு பாட்டிக்கெல்லாம் இருக்கிற ஸ்ட்ரென்த் கூட என்னோடய டீனேஜில் 20sலலாம் எனக்கு இல்லை. அவங்கெல்லாம் அப்போவே அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க. லைக் எப்படி சொல்கிறது, அவங்களோட 70s 80s 90s அப்போ டைம்லேயே அவங்க நல்ல ஸ்ட்ரென்த்தாக தான் இருந்தாங்க. நம்ம தான் கொஞ்சம் வீக்காக இருக்கும்னு நினைக்கிறேன்ல, வீக்காக தான் இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாமோன்னு எனக்கு இருக்குது. அண்ட் அவங்களெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக ஜெலஸாகவும் இருக்குது. என்னடா இந்த வயசுலேயும் இவங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் சில பேருக்கு ஹேரெல்லாம் பார்க்கணுமே, பாட்டியாக இருப்பாங்க, வெயிட் முடியெல்லாம் வந்துட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு டென்சிட்டி பார்த்தா பயங்கர டென்ஸாக இருக்கும். ஏன் வயிற்றுச்சல் படுற அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க, பட் பார்க்கும்போது இருக்கும்ல லைட்டாக நமக்கும் கொஞ்சம் ஜெலஸாக, அந்த மாதிரி ஜெலசி ஃபீல் தான் எனக்கு லைட்டாக இருக்கும் ஒரு சிலவங்களை பார்க்கும்போது. அவ்வளோ நல்லாயிருக்கும் அவங்களோட ஹேர் பார்க்குறதுக்கு. நம்மளோடது பார்த்தா நாய்வால் மாதிரி கொஞ்சமாக இருக்கும். அவங்களோட டென்சிட்டி கூட நம்மளது இருக்காது. நம்மளோட டீனேஜ்லேயும் 20sலேயும் என்ன பண்ணுறது, கேட்டால் நான் இது சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன், நீங்கள் பீஸா பர்கர் அந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும் போங்க அப்படின்னு சொல்லி தலைமையில அடித்து அனுப்பிடுறாங்க. ஸோ ஓகே, ரொம்ப குழம்பிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் லைக் நம்மளை விட இவங்க பெரியவங்க தான், பட் இவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை ஹேர் ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்கின் கூட சில பேர்து நல்லாயிருக்கும், அது கூட நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர்து. அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். ஆனஸ்ட்டாக சொல்லலாம், எல்லாருமே ஒரு முறையாச்சும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம். நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கப்பா, ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. சரின்னு சொல்லி அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் பண்ணுற மாதிரி இருந்தது.
அடிக்கடி வந்து நான் இந்த கோலம் பார்த்துட்டு போவேன். ஏன் பார்க்குறேன், எதுக்கு பார்க்குறேன்னே தெரியாது. கொஞ்சம் நல்லா வந்துருச்சுன்னா போதும், சும்மா அப்படி போகும்போது வரும்போது அந்த கோலம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு போகிறது. அது எதுக்கு தான் பண்ணுறேன்னு எனக்கே சுத்தமாக ஐடியா இருக்காது, ஆனால் பண்ணுவேன். சரி வாங்க. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு குழம்பு, பாம்பே சட்னி, அப்புறம் கடலை மாவு குழம்பு, எப்படி வேணால் சொல்லலாம், நம்ம இஷ்டம் தான். அது பண்ணிவிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டு ஃபஸ்ட் டே. செகண்ட் டே தோசை. நம்ம எப்போவுமே அப்படி தான், இட்லி மாவு நல்லா புளிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் டே எல்லாம், செகண்ட் டே இட்லி, அதுக்கப்புறம் தோசை, அப்படி தான் பண்ணால் அப்போ தான் எப்படி சொல்கிறது மேனேஜ் பண்ண முடியுது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிருது. செகண்ட் டே தோசை, வெங்காய சட்னி. இந்த சட்னி பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது, உண்மையாகவே பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. இது இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள், எதுவுமே இல்லை இதில். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் போட்டு அரைச்சிட்டா அவ்வளோதான். இது எதுக்கு மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கான்னு தெரில. அது அங்கே வைக்க வேண்டிய கிளிப்பு நான் இங்கே மாற்றி வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். until then, டாடா, பை, see you soon guys.